மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கிய பிரபாகரன் முதலிடத்தை தட்டி சென்று அசத்தியுள்ளார். பொங்கல் விழாவையொட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு துவங்கி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை ஆட்சியர் சங்கீதா மற்றும் அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போட்டிக்காக மொத்தம் 3677 காளைகளோடு 1412 மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தனர். இதில் 1000 காளைகளுடன் 700 மாடுபிடி வீரர்களுக்கு போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மொத்தம் 10 சுற்றுகளாக நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி ஆர்வத்துடன் நிறைவடைந்தது. இந்த ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கி மதுரை பொதும்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். 2020, 2021, 2023 ஆகிய ஆண்டுகளில் பாலமேட்டில் முதல் பரிசை இவர் வென்றவர் என்ற பெருமைக்குரியவர் பொதும்பு பிரபாகரன் என்பதால் இந்த ஆண்டு அவரை உள்ளூர் மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர். மேலும் சின்னம்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 11 காளைகளை அடக்கி 2வது இடமும், கோந்தகை பகுதியைச் சேர்ந்த பாண்டீஸ்வரன் 8 காளைகளை பிடித்து 3வது இடத்தையும் பிடித்தனர். முதலிடம் பிடித்த பிரபாகரனுக்கு தமிழக அரசு சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. அதேபோல் சிறந்த காளையாக புதுக்கோட்டை ராக்கெட் சின்னக்கருப்பு காளை தேர்வு செய்யப்பட்டது. அந்த காளையின் உரிமையாளருக்கும் தமிழக அரசு சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 42 பேர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பத்தி பேசணும்னா இந்த இடத்துக்கு வந்தாதான் பேச முடியும். இந்த இடத்துக்கு வர வச்சாங்க பசங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன்னு தெரியல, அவங்க சொல்லவட்டின்னு தான் தெரியும் எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன்னு. என் பேர் பொதும்பு பிரபாகரன். நான் தொடர்ந்து 3 வருஷம் இங்கே பிடிச்சேன். போன வருஷம் இங்கே இல்லை, நான் பிடிக்கல. இந்த வருஷம் பிடிச்சிருக்கேன். தெரியல எத்தனை காலை பிடிச்சிருக்கேன்னு, அவங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு வெற்றிக்கு உகத்தவங்க என் ஃப்ரெண்டு தான். பார்த்தீங்களா, இதுதான் என்னோட வெற்றிக்கு இது வெற்றி. இவங்க எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்காது. இவங்க இருந்தனால தான் எனக்கு வெற்றி. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்.